காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றோம். நாம் ஜெயம் கொடுக்கும் தேவன் என்ற தலைப்பிலே 6 பகுதியை கேட்டு நாம் இன்றைக்கு 7வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கின்றோம். சங்கீதம் 100 3வது வசனம். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கின்றோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உள்ளன. ஒவ்வொரு நாமமும் தேவனுடைய தன்மையை காட்டுவதாக உள்ளது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவனுடைய ஆடுகளாய் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுடைய மெய்ப்பராக இருக்கின்றார். மனிதன் தன் சுய சித்தத்தை பயன்படுத்தி தேவனுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று அழைப்பது மிகவும் அவசியம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்றார். எத்தனையோ கல்யாணங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்தன. ஆனால் எந்த கல்யாணத்தை பற்றியும் வேதம் பேசவில்லை. இந்த ஒரு கல்யாண வீட்டை பற்றி மாத்திரம் வேதம் பேசுகிறது. ஏன்? இந்த வீட்டார் இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கின்றோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் விரும்பி அழைத்தார்கள். இயேசு அந்த வீட்டிற்கு போனார். அற்புதம் நடந்தது. குறைவு நிறைவாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை நீக்கவே இயேசு வருகிறார். இயேசு நம் மெய்ப்பராக வரும்போது குறைவில்லாத வாழ்க்கை நம் பங்காக மாறுகிறது. இந்த சங்கீதம் அப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சரியான மொழிபெயர்ப்பை பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. என்னென்ன குறைவுகள் இல்லை? அன்பிற்கு குறைவில்லை, அரவணைப்பிற்கு குறைவில்லை, பராமரிப்புக்கோ குறைவில்லை, பாதுகாப்பிற்கோ குறைவில்லை, வழிநடத்துதலுக்கோ குறைவில்லை. மெய்ப்பனுடைய 5 வகையான பிரதான பணிகள் பராமரிப்பது, வழிநடத்துதலும் ஆகும். நம்முடைய தேவன் நேர்மையானவர், உண்மையானவர், உன்னதமானவர் என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய நாமம் நேர்மையான நாமம். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நேரான நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்லுவதும் இல்லை. கோணலும் மாறுபாடும் அவரிடத்தில் இல்லை. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நேரான பாதையில் நடக்கின்றார். நாமும் அந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அந்த பாதையை நமக்கு காண்பிக்கின்றார். வேதம் சொல்லுகிறபடி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் என் தடியை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லவில்லை. தேவனுடைய வழிகள் நடத்துதல் கடினமானவைகள் அல்ல.
அவை மென்மையானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக வார்த்தைகளை கேட்ட உங்களை தேவனுடைய வழி நடத்தலுக்கு உங்களை நேராக நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆமென்.